ஜூலை 9ஆம் தேதியன்று உலக வரலாற்றில் பதிவு பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் சிலவற்றை தற்பொழுது பார்க்கலாம். ஜூலை 9 தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் ஜோஹன்னஸ்பர்க் கூட்டம். 1939ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் உள்ள இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் சுமார் 6000 இந்தியர்கள் பங்கேற்ற முக்கிய கூட்டம் நடைபெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியர்கள் தொழிலாளர்களாகவும் வணிகர்களாகவும் தென்னாப்பிரிக்கா சென்று குடியேறத் தொடங்கினர். அங்கு இனவெறி பாகுபாடுகளால் சட்டத்திற்கு புறம்பான முறைகளில் ஒடுக்குமுறைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக கருதப்பட்டனர். நில உரிமை, வணிக உரிமை, குடியுரிமை, வாக்குரிமை போன்றவை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் தென்னாப்பிரிக்கா முழுவதும் வாழ்ந்த இந்தியர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழி குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளுக்காக ஒருமித்து செயல்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. இத்தகைய சூழலில் தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவே ஜோஹன்னஸ்பர்க் கூட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் சத்தியாகிரகம் போன்ற அமைதியான எதிர்ப்பு முறைகளை மேற்கொள்வதற்கான முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. இந்த கூட்டத்துக்கு பிறகு பல இடங்களில் நடைப்பயணங்கள், சட்டமீறல் போராட்டங்கள், வரி செலுத்த மறுப்புகள் போன்ற அமைதியான எதிர்ப்புகள் நடைபெற்றன. இது தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்குள் ஓர் அறப்போர் உணர்வை உருவாக்கியது. மக்கள் அரசியல் மற்றும் சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட தொடங்கினர். இந்தியர்கள் எதிர்கொண்ட நிறவெறி கொடுமைகள் பன்னாட்டு அளவில் விவாதிக்கப்பட தொடங்கின. இந்தியர்கள் ஒருமித்து குரல் கொடுக்க தொடங்கியதால் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் மீது அழுத்தம் உருவானது. ஒடுக்கப்பட்ட சமூக குழுக்களின் உரிமைகளை மறுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த கூட்டம் தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் உரிமை இயக்கத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. 1994இல் நெல்சன் மண்டேலா தலைமையில் ஜனநாயக அரசு உருவான போது இந்தியர்கள் முழுமையான குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். முதல் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி உலகின் மிக பழமையான மற்றும் பிரபலமான கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் ஆகும். இத்தொடர் முதல் முறையாக 1877ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள தி ஆல் இங்கிலாந்து லான் டென்னிஸ் அண்ட் கிராக்கெட் கிளப்பில் நடைபெற்றது. அந்த சமயத்தில் இங்கிலாந்தில் கிராக்கெட் விளையாட்டு பின்தள்ளப்பட்டு டென்னிஸ் விளையாட்டின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்க தொடங்கியிருந்தது. இதனால் டென்னிஸ் போட்டியை பிரபலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. விம்பிள்டனில் தொடங்கிய முதல் டென்னிஸ் போட்டியில் 22 ஆண்கள் பங்கேற்றனர். பெண்கள் பிரிவு எதுவும் இல்லை. போட்டி நடைபெற்ற இடம் கிராஸ் கோர்ட் எனப்படும் புல்வெளி மைதானமாக இருந்தது. ரசிகர்கள் போட்டியை காண ஒரு ஷில்லிங் நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. சுமார் 200 பேர் முதல் போட்டியை நேரில் பார்த்து ரசித்தனர். முதலாவது விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் ஸ்பென்சர் கோர் என்ற வீரர் வில்லியம் மார்ஷல் என்பவரை 6-1, 6-2, 6-4 என்ற நேட் செட்டுகளில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அவருக்கு ஒரு வெண்கலக் கோப்பை வழங்கப்பட்டது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியை மற்ற போட்டிகளில் இருந்து வேறுபடுத்தும் வகையில் பல்வேறு விதிமுறைகளும் மரபுகளும் பின்பற்றப்படுகின்றன. விம்பிள்டன் போட்டிகள் பசுமை புல்வெளி மைதானத்தில் மட்டுமே நடைபெறுகின்றன. பங்கேற்பாளர்கள் முழுவதும் வெள்ளை நிற உடைகளை மட்டுமே அணிய வேண்டும். இங்கிலாந்து ராணி குடும்பம் விம்பிள்டன் போட்டிக்கு வரும் மரபை வைத்திருக்கிறது. விம்பிள்டன் போட்டிகளின் போது பார்வையாளர்கள் ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் உண்பது ஒரு நெடுநாள் மரபாக உள்ளது. விம்பிள்டன் போட்டி என்பது வெறும் ஒரு டென்னிஸ் தொடர் அல்ல. விளையாட்டுக்கும் மரபுக்கும் ஒழுக்கத்துக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் உலகின் மிகப்பெரிய பாரம்பரியமாக விளங்கி வருகிறது. ஆஸ்திரேலிய கூட்டு குடியரசுக்கான சட்டம். ஆஸ்திரேலிய கூட்டு குடியரசை உருவாக்கும் சட்டம் ஆக்ட் டு கான்ஸ்டிடியூட் தி காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. ஆஸ்திரேலியாவின் பரப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் என்று அழைக்கப்படும் ஆதி மரபு வழியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தனித்துவமான மொழிகள், கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளுடன் இருந்தனர். 1606இல் டச் ஏர்டியர் வில்லம் ஜன்சூன் ஆஸ்திரேலிய நிலப்பரப்பை முதலில் கண்டுபிடித்தார். 1770இல் பிரிட்டிஷ் கடல் ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் குக் கிழக்கு ஆஸ்திரேலிய கரையை நியூ சவுத் வேல்ஸ் என பெயரிட்டு பிரிட்டிஷ் அரசின் கீழ் வரைப்படுத்தினார். 1788ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகள் தண்டனை காலனியாக பயன்படுத்தப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லாந்து, சவுத் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, டாஸ்மானியா என்ற 6 பகுதிகள் தனித்தனி மாகாணங்களாக இருந்தன.
வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தில் ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டதால் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெறத் தொடங்கியது. இதையடுத்து 1900 காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் 1901 ஜனவரி 1 6 மாகாணங்களும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா எனும் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. இது மன்னராட்சி அடிப்படையிலான பாராளுமன்ற ஜனநாயக நாடாக அமைந்தது.